கும்பாபிஷேகம் ஆகி ஒரு 48 நாளைக்கு மாலை வேளைகளில் சிறப்பான அபிஷேக ஆராதனைகளை செய்வார்கள். அதற்கு மண்டலாபிஷேகம் அப்படின்னு பேர். இந்த மண்டலாபிஷேகம்ங்கிறது என்ன, அது எதற்காக அந்த மண்டலாபிஷேகத்தை செய்கிறோம்? இறைவனின் அழைப்பொலியாக ஆகமங்களில் மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மந்திரங்களை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒரு குறிப்பிட்ட உணர்வோட, அதாவது பக்தி உணர்வோட சொல்லணும். அப்படி சொல்லி அதுக்கு 8 விதமான அங்கம் இருக்கு மந்திரத்துக்கு. தர்ப்பணம், மார்ஜனம், ஹோமம், தானம் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. 8 விதமான அங்கம். அந்த 8 விதமான அங்கத்தையும் முறையாக பூர்த்தி பண்ணினால் தேவதைகளுடைய வடிவமானது யார் பூர்த்தி பண்றாளோ, அதாவது மந்திரம் ஜபம் பண்ணி பூர்த்தி பண்றாளோ அவளுக்கு அந்த வடிவம் ஸ்தூலமாக தெரியும், கண்ணுக்கே தெரியும். இப்போ ஒரு அம்மன் கோயில் பிரதிஷ்டை பண்ணுறோம், 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த பூசணை முறைகள்லாம் நடைபெறும். அப்படி நடைகிற பொழுது இந்த அம்பாளுக்கு இந்த எந்திரம் போடுவோம், அந்த எந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தால் ஜெபம் பண்ணுவோம், இந்த மந்திரத்தில் சொல்கிற பொழுது சாமி இப்படி வருவார் அப்படின்னு ஆகமங்களில் சில குறிப்புகள்லாம் இருக்குது. அந்த குறிப்புகளை மையமாக கொண்டு அந்த எந்திரம் போட்டு அதுக்கு ஜெபம் பண்ணி அதில் ஆவாகனம் பண்ணி அந்த ஆவாகன மூர்த்திக்கு உண்டான தகடை இந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் கீழே வச்சு மேலே சிலை வச்சுருப்பா. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம அந்த தகடு சரியாக பொருந்தி இருக்கா, அந்த மேலே இருக்கக்கூடிய விக்கிரகம் அது கூட சரியாக பொருந்தி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய பரீட்சை கொல்லியோ, அந்த பரீட்சைக்கு பேர் தான் மண்டலாபிஷேகம் பேர். மண்டலம் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா நிறைதல் என்பது பொருள். கீழே வச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த கீழே தகடு, மேலே இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம், தகடு விக்கிரகத்தை தாண்டி அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய கோயில், அதாவது ஆலய அமைப்பு, புற ஆலய அமைப்பு. இந்த அமைப்புகள் அனைத்திலும் செங்கல் கருங்கல் தான் இருக்கும், வெறும் உலோகம் தான் இருக்கும். அப்படி இருந்தால் அதில் சுவாமி வராது, அது செங்கல் சிமெண்ட் அப்படின்னு தான் பேர். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த மண்டலாபிஷேகங்கிறது என்னென்னா மண்டலம் நிறைதல் அப்படின்னா இந்த அத்தனையிலையும் அந்த விக்கிரகம், அந்த தகடு, அந்த சுவாமி இருக்கக்கூடிய அந்த கோயில், இது அத்தனையிலும் இறை அருள் சக்தி நிறைந்திருக்கிறதா, மண்டுதல் நிறைதல் அப்படி நிறைந்திருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு உண்டான ஒரு பரீட்சா முறை தான் இந்த மண்டலாபிஷேகம். இந்த மண்டலாபிஷேகம் 48 நாள் ஜெபம் பண்ணினால் அந்த 48 நாள் ஒரு நாள் சாமி வரும். அவள் யார் ஜெபம் பண்ணுறாளோ அவளுக்கு தெரியும், இந்த அடையாளத்தோடு வந்திருக்கேன்னு வரும். அந்த அடையாளம் அவள் ஏற்கனவே சாஸ்திரத்தில் ஒப்பிட்டு வச்சுருப்பா. அது இந்த அடையாளத்துலேயே இந்த சாமி வரும், இந்த அடையாளத்தில் இப்படி வராதுன்னு குறிப்பெல்லாம் இருக்குது. அந்த குறிப்புகளை பரீட்சித்து பார்க்குற அந்த முறையை சரி செய்யணும். அப்படி சரியாக வரலைன்னா திருப்பி மண்டலாபிஷேகத்தில் ஒரு பிராய்ச்சித்தாபிஷேகம் பண்ணி சரி பண்ணணும். அந்த செயலை செய்கின்ற ஒரு நெறிமுறை தான் இந்த மண்டலாபிஷேகம்.